அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, ஆடி மாதம் மகர ராசி அன்பர்களே, ஆடி மாதம் ராசிநாதன் சனி பகவான் 3வது வீட்டில் 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு அற்புதமான முறையில் சனி பகவான் அமைந்திருக்கிறார். ராசிக்கு 7வது வீட்டில் சூரியன், 8ஆம் அதிபதி சூரியன் 7வது வீட்டில் அமைந்து சூரியனுடைய பார்வை, அவர் என்னதான் 8ஆம் அதிபதியாக இருந்தாலுமே கூட சூரியனுடைய முழு பார்வை ஒளி அமைப்பு. என மகர ராசி என்பது ஒரு இருள் சூழ்ந்த இடம், சனியுடைய வீடு. அந்த இருள் சூழ்ந்த இடத்தை சூரியன் பார்க்கின்ற பொழுது, சூரியன் சந்திரனுடைய ஒளி படுகின்ற பொழுது எப்பேற்பட்ட கலகங்களும் எப்பேற்பட்ட இருள் சூழ்ந்த பிரச்சனைகளும், எனக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி ஒரு இருட்டாக இருக்கா, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண தெரியல, அடுத்து நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு திகைச்சு போய் நிற்கிறீங்க, ஒரு ஸ்ட்ரக்காகி நிற்குது வண்டி. என்னுடைய திறமையெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன் சாமி, என்னால் என்ன எஃபர்ட் போட முடியுமோ நான் எஃபர்ட் போட்டுட்டேன், எனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக தெரியல. அதெல்லாம் நல்ல ஒரு க்ரோத் இருந்துகிட்ருக்கு, நல்ல கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு, நல்ல ஜாப் நல்லபடியாக போயிட்டுருக்கு, வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்து ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு நல்ல ஸ்தானத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது அப்படின்னு சொல்வீர்களே ஆனால், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அந்த ஸ்ட்ரகிளிங் ஒரு தடை இருக்குமே ஆனால், இந்த சூரியன் சந்திரனுடைய ஒளிப்படும் போது ஒளி கிரகங்களுடைய வெளிச்சம் அங்கே கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இருள் விலகும். இதுதான் ஜோதிடம். அப்படி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், இப்போ லைவா அந்த 7.5 சனியால் உங்கள் வாழ்க்கையே மாறி போச்சு, கடன் ஆகி போச்சு, இருந்தது எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் ஓல்டு, அதை விட்டுடுங்க. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் நல்லா இருந்த சமயம் 7.5 சனியில் கூட நான் நல்லா இருந்தேன். 7.5 சனியில் கூட எனக்கு ஒன்றும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இப்போ இந்த சனி வக்ரமாகிற சமயத்தில் அவர் மீனத்துக்கு போனதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை நியர்பையாக ஒரு 1.5 வருஷம். ஏன்னா அந்த மாதிரியான சட்ட சிக்கலில் தான் இப்போ மகர ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். பழசெல்லாம் விட்டுடுவோம். நாம் 7.5 சனியில் நடந்தது அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. அவங்களுக்கு நாம் நிறைய பேசிட்டோம், நிறைய ஆறுதல்கள் சொல்லியிருக்கிறோம், நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம், வழிகாமிச்சிருக்கிறோம், எப்படிலாம் நடந்துக்கணும், அந்த துன்பத்திலிருந்து எப்படி மீண்டு எழுந்து வருதுன்னு நிறையவே நாம் அவங்களுக்கு வழிகாமிச்சிருக்கோம், எடுத்து சொல்லியிருக்கிறோம். வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கிறோம், ஆலயங்கள் சொல்லியிருக்கிறோம், அதெல்லாம் வேறு. இப்போ ஒரு 6 மாதமாக ஒரு வருஷமாக எனக்கு கஷ்டமாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம், உறவு முறைகளில் நல்ல வளர்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம். இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை அந்த சந்திரன் வீட்டிலிருந்து சூரியன் பார்க்கின்ற காலத்திலே, இப்போ 9 கிரகங்கள்லே 2 கிரகம் தான் வெளிச்சமான கிரகம், ஒன்று தான் முழுமையான ஒளி, எது? சூரியன். அந்த சூரியன்கிட்ட தான் மற்ற எல்லா கிரகமும் ஒளியை பெறுகின்றன, ராகு கேது உள்பட. அதில் சந்திரன் ஒளியை வாங்கி திரும்பவும் ஒளியை கொடுக்கிறார். பகல் பொழுதுக்கு வெளிச்சம் சூரியன்னா, இரவு பொழுதுக்கு இருட்டில் வெளிச்சம் சந்திரன். அப்போ
மகர ராசி என்பர்களே, நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான். உங்கள் வீட்டில் மகர ராசியில் ஒரு சின்ன குழந்தை இருக்கலாம். அந்த சின்ன குழந்தைக்கு ஏதேனும் சிறு வயசில் வரக்கூடிய பால அரிஷ்டம்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்து ஒரு 3 வயசு, 5 வயசு, 7 வயசு, 9 வயசு, 11 வயசு வரையிலுமே கூட அதுக்கு கண்டங்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க. பால அரிஷ்டம்னா சிறு வயசில் ஏற்படக்கூடிய கண்டங்கள். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, நல்லதாக வளர்ச்சி பேசாமல் இருக்கிறது, ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, மெயினாக ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்கிறது, அல்லது வேறு ஏதேனும் ஆர்கன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கிறது. அப்போது சிறு வயசில் வரக்கூடிய கண்டங்கள் பால அரிஷ்டம். அதே போல் கொஞ்சம் வயசுக்கு வந்தவங்களாக இருக்கீங்க, மிடில் ஏஜ், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலை கோளாறுகள், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், அப்படி இல்லைனாக்கா கால் பிரச்சனைகள், மெயினாக கால் பிரச்சனைகள், கால் வலி, இல்லை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் உடல்நிலை பிரச்சனை, அடுத்து மருத்துவ செலவுகள், காசு ஆஸ்பத்திரிக்கு தான் சாமி சரியா போகுது, கடன் வாங்கி ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. இப்போ அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களே, உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது செய்வினை கோளாறாக இருக்கலாம், திருஷ்டியாக இருக்கலாம், அந்த குடும்பத்துக்கோ அந்த குழந்தைக்கோ ஏதேனும் ஏற்பட்ட ஜாதக தோஷம், சாபங்கள், மெயினாக இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், திருஷ்டிகள், மெயினாக சாபங்கள். அப்போ இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு, உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் விலகும். எனதருமை மகர ராசி நேயர்கள், உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். சிறு சிறு கண்டங்கள், உலகம் முழுவதும் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரிதான், உடல்நிலை ஆரோக்கியம் சிறு சிறு கண்டங்கள் இருக்குமே ஆனால், அல்லது மனசுல ஒரு பயம் இருக்குமே ஆனால், மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால், அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட விலகி நன்மை நடைபெறும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்னும் சொல்லப்போனா மகர ராசி என்பர்களே, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், வீண் கலகங்கள், மூன்றாவது மனிதர்கள் தலையீடு, அல்லது தாம்பத்திய கோளாறுகள், அல்லது வேற ஏதேனும் மனக்கசப்புக்கள், மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், அந்த மன வருத்தங்கள் எல்லாம் கூட விலகி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம். இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி என்பர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், பசங்க வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறது, சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பது, உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி ஏனும் உறவு முறைகளில் வரக்கூடிய பங்காளி பிரச்சனைகள், இதெல்லாம் அந்த சனியுடைய கலகங்கள். அப்போ அந்த மாதிரி ஏதேனும் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி இந்த ஆடி மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.